Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம மாம்ஸ் மினி குக்கிங் சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் ஆம்லெட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடிசா கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணின வெங்காயத்தை ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். காம்பை கிள்ளிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியை எடுத்து ரொம்ப பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கொத்தமல்லியை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையுமே தோல் சீவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கழுவி வச்சுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கிறேன். நல்லா கழுவிக்கோங்க. மண் இல்லாம தூசி இல்லாம நல்லா கழுவிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம கழுவி வச்ச இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட்டம் அரைச்சுக்கலாம். நான் இங்கே ஃபுல்லாக அரைக்கிறத காட்டல, கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப பெருசாக போகுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக அரைச்சிட்டேன். இப்போ அதை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான பிரெட்டை எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்ல இருக்கிறத தூக்கி போட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து அதே மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரியே 4 பக்கமும் கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணி அந்த சென்டர்ல இருக்கிறத எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா நம்ம டிஷ்க்கு தேவையான மஞ்சள், மிளகு, உப்பு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துறேன். ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கூட சேர்த்திக்கிறேன் கிள்ளி போட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அடுப்பு எடுத்து பற்ற வச்சுக்கோங்க.
தோசைக்கல்லை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு நெய் சேர்த்திக்கிறேன். முன்ன நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்துட்டு தோசைக்கல் மேலே வச்சு நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸிங்கை வந்து 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ஊற்றிக்கோங்க நடுவில் சென்டராக. இப்போது நம்ம தூக்கி போட வேணான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரெட் பீஸை எடுத்து சென்டராக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டு நல்லா வந்துட்டு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க, பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதை இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன் பொறுமையாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்பைசியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.